வணக்கம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து இரட்டை சுடர் பயணம் வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது, ரொம்ப வலி பொருந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தீவிரமாக இருக்குது, ஏன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு விதமான ஆத்மா ஆல்கமி. அதனால ஆல்கமி அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ப்ராசஸ் நடக்கிறது. ஸோ இது சோலோட ஆல்கமி அப்படின்னு சொல்லி வரும்போது, இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து வலி பொருந்ததாகவும் ரொம்ப வந்து இன்டென்ஸாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எல்லாத்தையுமே உடைக்கும் மெயினாக. உங்களுடைய மிரர் உங்களை நீங்களே வந்து பார்க்கும்போதே வந்து அது முடியவே முடியாது. யார் எந்த எந்த இதுலேயுமே வந்து இப்படி இருக்காது. மிரர் அதாவது உங்களே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ பார்க்கும்போது உங்களுக்குள்ளே உள்ளதெல்லாம் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களால் வந்து அதை தாங்கவே வந்து முடியாது. ஸோ இது உடைக்கும், ஒன்றா வந்து உடைக்கும். என்னெல்லாம் உடைக்கும், உங்களுக்குள்ளே வந்து மறைந்திருக்கிற அத்தனையும் வந்து உடைக்கும் இது. சரிங்களா? உங்களோட பயம் இருந்துச்சுன்னா அதை வந்து உடைச்செடுக்கும். காயங்கள் இருந்ததுன்னா உடைக்கும். அகந்தை இருந்ததுன்னா உடைக்கும். கர்ம பிணைப்புகள் இருந்ததுன்னா உடைக்கும். நேற்று சொன்னல ஆத்ம வஞ்சனை நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாமே உடைக்கும். எல்லாமே வந்து வெளியே வரும். ஸோ வெளியே வரும்போது என்னென்னா, மனம் வந்து ஒரு விதமான தாங்க முடியாத வலியை வந்து உணர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிரர். நான் சொன்னேன்ல, உங்களுடைய ஆத்மாவினுடைய கண்ணாடியே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இது வந்து எந்த இதுலேயும் வந்து இது இப்படி இருக்காது. ஸோ எந்த பயணத்துலேயும் வந்து இப்படி வந்து ரொம்ப ஒரு இன்டென்ஸாக நம்மளே வந்து கண்ணாடியாக வந்து மிரர் பார்க்குறதுங்கிறது இந்த பயணத்தில் வந்து நடக்கும். ஸோ அப்போ உங்களுடைய சொந்த ஷேடோவே வந்து தெரியும். ஸோ சொந்த ஷேடோ தெரியும் போது, இப்போ மௌனம் அப்படின்னு அப்போ ஆப்போசிட்டில் வந்து மௌனம் அப்படின்னு சொன்னால் அப்போ அதோட ஷேடோஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அப்போ அபாண்ட்மெண்ட் ஊண்டு இருந்தால் வந்து ஓட்டம் நடக்கும். அப்புறம் வந்து அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா பயம் வரும். இதெல்லாமே வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் தவிர்க்கவே முடியாது. மெயினாக நீங்கள் வந்து என்ன புரியணும் அப்படின்னு சொன்னால், இதை வந்து எஸ்கேப் அப்படிங்கிறதே இம்பாசிபிளாக இருக்கும். நம்மளோட பயணத்தில் வந்து எஸ்கேப்பே பண்ண முடியாது. அதாவது இதுதான் வந்து இங்கே முக்கியம். நீங்கள் மற்றவங்க எல்லாருமே வந்து வேறு இதில் இருக்கிறவங்க எஸ்கேப் ஆகிட்டு போயிடலாம். நம்ம பயணத்தில் நீங்கள் எஸ்கேப்பே ஆக முடியாது. இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு விதமான போர் நடந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கெலாம் போர் நடக்கும்னா, நம்மளுக்குள்ளே உள்ள ஈகோவுக்கும் நம்மளுக்குள்ளே உள்ள சோலுக்கும் வந்து சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். என்ன சொல்லும் ஈகோ, என்ன சொல்லும்னா, இதெல்லாம் வேண்டாம், நம்ம சாதாரண வாழ்க்கையை வாழலாம், நல்லாயிருக்கும் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தா, இது எதுக்கு தேவையில்லாமல் போட்டு வந்து கொடூரமாக இதை நம்ம வழி அனுபவிச்சுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஈகோ வந்து சொல்லும். ஆனால் சோல் என்ன சொல்லும் அப்படின்னா, இல்லை இந்த பிறவியில் வந்து முழு சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு தான் இந்த ஜேர்னி வந்திருக்கு. ஸோ இதை வந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போர் உங்களுக்கு நடக்கலை, உள்ளுக்குள்ளே உள்ள சண்டை இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்கண்டிஷ்னல் லவ். இது வந்து நம்ம மனுஷனோட மனதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடினம். சரிங்களா? வார்த்தைகள் வேணால் அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் மனிதனாக பிறந்த மனிதனுக்கு உள்ள மனதுக்கு வந்து இதை ஏற்பது வந்து கடினமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ட்வின் ஃப்ளேம் காதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு ஓனர்ஷிப் வந்து இதுக்கு வந்து இருக்காது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்காது, கண்ட்ரோல் பண்ண முடியாது யாரையுமே. ஸோ இது ஒரு மனிதர் காதல் மாதிரியே வந்து இது வந்து இருக்காது, ஒரு தெய்வீக காதல் மாதிரி வரும். ஸோ அதில் வந்து எல்லாமே இருக்கும். சரிங்களா? தனிமை இருக்கும், அழுகை இருக்கும், ஏங்குதல் இருக்கும், பைத்தியம் போல ஆகிற உணர்வுகள் எல்லாமே வந்து வரும். அப்புறம் என்ன அப்படின்னா, டார்க் நைட் ஆஃப் சோல்ஸ் நீங்கள் வந்து எடுத்து தான் ஆகணும். இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. ஒரு கட்டத்தில் வந்து எல்லாமே அர்த்தமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாத மாதிரி போயிடும். கடவுள் வந்து மௌனமாக இருக்கிற மாதிரி தெரிய வந்துடும். நம்ம யார் அப்படிங்கிற கேள்வி வந்து எழும்ப ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஈகோ வந்து செத்து போகும். ஈகோ டெத்து நடக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து ஈகோ வந்து சாகும். அப்போ வந்து ரொம்ப ரொம்ப வலி பொருந்ததாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஆத்மா வந்து வெளிப்படைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஜேர்னியில் வந்து ஒரு சாதாரணமான ஆத்மாக்களுக்கு வந்து இது வந்து இது கிடைக்காது. சரிங்களா? இந்த ஜேர்னி வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்காது. சாதாரண ஆத்மாக்கள் வந்து கிடைக்காது. ரொம்ப ரொம்ப ஓல்டு சோல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த இது கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த இவங்களுக்கு ஏன் வந்து இந்த ஃபஸ்ட்டு இவ்வளோ பெயினாக இருந்து ஆத்மா விழிப்புணர்வு அடைஞ்சு வர வர இவங்க நார்மலுக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து
பல பிறவிகள், அதாவது இந்த ட்வின் ஃப்ளேமை பொறுத்தவரை பல பிறவிகள் வந்து கடந்து வந்திருப்பாங்க. இவங்க ஆத்ம சாதனை வந்து யாருக்கெனவே வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது இந்த பிறவியில் தெரியாமல் இருக்கும். இது வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து அந்த பியூரிஃபை ஆனதுக்கப்புறம் தெரிய வரும். ஸோ அதனால தான் இந்த பயணம் வந்து நம்மளை தேர்ந்தெடுக்கும். நம்ம இந்த பிறவியில் பண்ணதுக்கெலாம் வந்து இது கிடைக்காது. சரிங்களா? பல பிறவியாக நம்ம வந்து நிறைய சாதனாக்கள் பண்ணி அது மூலமாக நம்ம வந்ததுனால தான் இந்த பிறவியில் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த பயணம் வந்து நம்மளை வந்து தேர்ந்தெடுத்திருக்கு. இது இந்த பிறவியில் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, அதனால தான் போன பழைய பர்த்லலாம் நம்ம சாதனாஸ் பண்ணி 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 வந்ததுனால இந்த பிறவியில் வந்து அது வந்து நம்மளை தேர்ந்தெடுத்து செஞ்சுருக்கு. சரிங்களா? நம்ம போய் வந்து தேர்ந்தெடுக்கலை, அதுவாக நம்மளை தேர்ந்தெடுத்துட்டு இந்த பயணத்துக்கு நீ வந்துட்டு அப்படின்னு சொன்னால் இல்லை நீங்கள் வந்து என்ன தான் கதறினாலும் வந்து இருக்கீங்க அவ்வளோதான் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து வரும். ஏன் அப்படின்னா அது உங்களை தேர்ந்தெடுத்துட்டு இந்த பயணத்துக்குள்ளே உங்களை தூக்கி வந்து போட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுவாக தேர்ந்தெடுத்து வந்து போட்டுருச்சு. அது அவ்வளோதான். அதிலேருந்து நான் சொன்னேன்ல, எஸ்கேபிசம் இதில் வந்து கிடையவே கிடையாது. அப்போ வந்து கிவ் அப்பே வந்து செய்ய முடியாது. அப்போ உடல் சோர்வடையும், மனம் வந்து உடையும், ஆத்மா வந்து ஒருபோதும் விடவே விடாது. சரிங்களா? அப்போது ஆத்மா விடாது அப்படின்னு சொல்லும் போதே இந்த இந்த இரட்டைச்சுடர் பயணம் அப்படிங்கிறது நம்மளோட ஆத்மா பாதை தான். ஸோ அது எப்படி வந்து விடவே விடாது. அப்போ கிவ் அப்பே வந்து நம்ம வந்து பண்ணவே முடியாது. ரெஸ்ட் வேணால் எடுக்கலாம், கொஞ்சம் பாஸ் பண்ணி வைக்கலாம். குயிட் அப்படிங்கிறது இம்பாசிபிள் ஆகும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரீஸ் மோட்லனா யாரோ கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? அதிலிருந்து வந்து கடந்து வரலாம். கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு நம்மளை காம் டவுன் ஆக்கிட்டு நார்மலாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கிட்டு சாதனாஸ் அந்த டைமில் எதுவுமே பண்ணாமல், மெடிடேஷன்ஸ் எதுவுமே பண்ணாமல் கட்டாயம் இன்னொரு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளே வந்து வருத்திக்கிட்டு செய்யாமல் இருந்து அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நம்ம வந்து வரலாம். சரிங்களா? அப்போது இந்த பயணம் வந்து மகிழ்ச்சிக்காண்டி அப்படிங்கிறதோட என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளை மாற்றும். சரிங்களா? அதனால தான் இது வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமானதாக, ரொம்ப வலியாக இருக்கும். அப்புறம் வந்து தனிமை ரொம்ப இருக்கும், ஆனந்தம் இருக்கும், எல்லாமே வந்து கலந்துருக்கும் இந்த இதில். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க என்கிட்ட, என்ன அப்படின்னா டிஎம் வந்து ரொம்ப பயம் கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு கேட்டிங்களா, ஏன் அப்படின்னா ஈகோ, எனர்ஜி, கர்மா எல்லாமே சேர்ந்து வந்து வேலை செய்யும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஈகோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மற்றவங்க எல்லாருமே வந்து அவங்கள வந்து வேறு மாதிரி பார்ப்பாங்க. சரிங்களா? இப்போ ஏன் வந்து உங்களை பார்த்து மட்டும் அவங்க வந்து வித்தியாசமாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ரீசன் வந்து இதுதான். சரிங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் தான் வந்து அவங்கள மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவீங்க. மற்றவங்க எல்லாரும் வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து உங்களை வித்தியாசமாக ஏன் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ மனிதன் அப்படிங்கிற உண்மையை தான் வந்து அவங்க காட்டுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் அவங்க வந்து மற்றவங்க எல்லாரும் வந்து வேறு எதெல்லாமோ சொல்லலாம். பட் அந்த டிஎஃப் மட்டும்தான் ஆத்மாவை பார்ப்பா. சரிங்களா? ஸோ அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வந்து தெரியும். ஸோ கொஞ்சம் பயப்படுவாங்க, ஓடுவாங்க, இதெல்லாம் வந்து நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அவங்க வந்து அவங்களுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருவாங்க. ஸோ உலகம் அவங்களுக்கு வந்து எப்படி தெரியும், ஒரு டிஎம்க்கு வந்து உலகம் வந்து அவங்கள பார்க்கறது வந்து ஒரு சேஃபாக தெரியும் அவங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா அவங்க டீப்பாக பார்க்க மாட்டாங்கள்ல அவங்க. அதனால் மற்றவங்க பார்க்குறது வந்து அவங்க சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஒரு டிஎஃப் பார்க்குறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டேஞ்சர், அவங்க வந்து ஒரு டேஞ்சரஸாக பார்ப்பாங்க. சரிங்களா? அது பயம் கொடுக்கும் அவங்களுக்கு. அப்போ வந்து எல்லாமே, அதாவது அவங்களுக்குள்ள ஒரு மறைஞ்சிருக்கிற ப்ராமிஸாக இருக்கட்டும், சப்ரஸ்ட் எமோஷன்ஸாக இருக்கட்டும், கார்மிக் கான்ட்ராக்டாக இருக்கட்டும், சோல் மெமரிஸ் இருக்கட்டும், எல்லாமே இந்த பெண் வந்து எடுத்துருவா. சரிங்களா? எடுத்தோடனே தான் அவங்களுக்கு வந்து மற்றவங்க எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இவங்கள வந்து ஹேண்டில் பண்ண அவங்களால வந்து முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க எல்லார்ட்டுமே வந்து ஒரு ஈகோ பேஸில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் இவங்கக்கிட்ட வந்து அவங்களால வந்து அப்படி இருக்கவே முடியாது. சரிங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய மாஸ்க் வந்து இவங்க கிட்ட வந்து செல்லுபடி ஆகாது. இதான் வந்து அதில் வந்து மெயின். சரிங்களா? ஸோ
அவங்க வந்து ஒரு கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்க நினைக்கலனாலுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து நடக்க ஆரம்பிக்கும். நடக்க ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு வந்து அதை வந்து உணர ஆரம்பிப்பாங்க. உணர ஆரம்பிக்கும்போது வித்தியாசம் தெரிஞ்சு அவங்க ஒரு விதமான ஒரு பயமோ இல்லை ஓடுதலோ வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும். அப்போ மற்றவங்க பார்க்குறதுக்கும் இந்த பெண் பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய வித்தியாசங்கள் வந்து தெரியும் சரிங்களா. அப்போ வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, உலகமே நம்மளை பார்த்தா வந்து பரவாயில்ல, ஆனால் இவள் பார்த்தா தான் நான் வந்து உடைந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயப்படுவாங்க. நான் அதுக்கு தான் உடைந்து போகிறேன் அப்படின்னு அவங்க பயந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் ஃபஸ்ட்லேருந்து இந்த கான்செப்ட் வந்து நான் சொன்னேன்ல, இதுதான் எதெல்லாம் உடைக்கும். ஸோ ஏன் வந்து அவங்க வந்து இவங்கள மட்டும் பார்த்து ஓடுறாங்க, மற்றவங்க கிட்ட இருக்கிற மாதிரி ஏன் நார்மலாக இவங்க கிட்ட இருக்க முடியல அப்படின்னா, எதெல்லாம் உடைக்குங்கிறத நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். ஸோ அதில் நீங்கள் அதை புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் எங்கள் கொஸ்டின்ஸ்க்கும் நான் கொடுக்குற ஆன்சருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.